Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் மோஷன் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நியூட்டனுடைய தேர்டெலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களாப்பா. ஸோ அதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த நியூட்டனுடைய தேர்டில் இல்லாமல் எந்த ஒரு இடமும் இல்லை, யூனிவர்சல் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இந்த நியூட்டனுடைய தேர்டில் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களாப்பா. அதே போல தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற இந்த கான்செப்டும் கிட்டத்தட்ட இந்த நியூட்டனுடைய தேர்ட் லா போலவே இருக்கும் சரிங்களாப்பா. ஸோ அந்த கான்செப்டை நம்ம இங்கே டீட்டெயில்டாக ரொம்ப ப்ரீஃபாக நம்ம டெரிவ் பண்ணியும் பார்க்க போகிறோம், சில எக்ஸாம்பிள்ஸோடையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் இந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்ஸை நம்ம இந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணணும், இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். கரெக்டாக இவ்வளோ ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லீனியர் மொமெண்டத்துக்கான ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா. தெர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் and the total linear momentum of the system is always constant. சரிங்களாப்பா. இதில் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாதப்ப அப்படின்றத ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆப்சன்ஸில் இருக்கும்போது இந்த டோட்டல் மொமெண்டம் அப்படின்றது எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களாப்பா. ஸோ இந்த கான்செப்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிக்சர் இந்த இடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடுவோமா. ஆக்சுவலாக எம்ன்ற ஒரு மாஸ் ஏ அப்படின்ற ஆப்ஜெக்ட்டும் M2ன்ற மாஸ் இருக்கக்கூடிய பின்ற ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இந்த ரெண்டு மாஸையும் இமேஜின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். இப்போ ரெண்டு பில்லியர்ட் பால்ஸில் ஒரு பாலில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இன்னொரு பால் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட்டில் இருந்த பால் மேலே இந்த ஃபஸ்ட்டில் நம்ம ஹிட் பண்ண இந்த மாஸ் அது மேலே கொலைட் ஆகுது. அந்த கொலைட் ஆகிறான டயத்தை உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள். வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டயத்தை தான் இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறோம் சரிங்களாப்பா. ஸோ இப்போது அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டயத்தில் அந்த கொலைட் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரெண்டு மாஸ் மேலேயும் ஈக்குவலண்டாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அந்த ஈக்குவலண்டாக அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸு இந்த M1 மாஸோட இன்டர்னல் ஃபோர்ஸும் இந்த M2 மாஸோட இன்டர்னல் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனில் இருக்கிறது நியூட்டனுடைய தேர்ட் லா சொல்லும் இல்லைங்களா. ஸோ அது மேலே அப்ளை ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏன்ற மாஸ் மேலே அப்ளை பண்ணக்கூடிய பீன்ற பாலோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பீன்ற பால் மேலே ஏன்ற பால் அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இதோட டைரக்ஷனை நம்மளுக்கு என்ன செய்யுது? டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ரெண்டோடைய டோட்டல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கான வெலாசிட்டியை V1 வச்சுக்கிடும், இதோட வெலாசிட்டியை V2ன்னு வச்சுக்கிடும். ஸோ இதுக்கான மொமெண்டம் P1 அப்படின்றது அப்போ எப்படி எழுதலாம்? M1 V1 எழுதுவோம். அப்போது இந்த பீன்ற பாலுக்கான மொமெண்டத்தை P2 ஈக்குவல் டு M2 V2. அப்போது ரெண்டு மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கும் ரெண்டு மொமெண்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களாப்பா. ஸோ அப்போது இந்த ரெண்டு மொமெண்டத்தையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார், ரெண்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டு மொமெண்டத்தோடைய டோட்டல் மொமெண்டம் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குமோ அந்த இடத்துல நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு 0. இப்போ இந்த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது இல்லைங்களாப்பா. அப்போ நம்ம இதை டெரிவ் பண்ணி பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது எப்படி எழுதியிருப்போம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அப்போது இந்த டெல்டி அப்படின்றது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் டைம். இந்த இன்ஸ்டன்ட் டைம் அப்படின்றது ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம். கொலைட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துருக்காது. இது எவ்வளோ கொலைட் ஆகிறதுக்கு டைம் எடுச்சோ அதே டைம் தான் இது மேலே மோதுறதுக்கும் எடுத்துக்கிட்ட டைம். அப்போ ரெண்டு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் கன நேரத்தில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ட். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆஃப் டைம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னாலே இந்த லிமிட் வந்து எப்படி இருக்கும்? 0லேருந்து சொல்லணும் சரிங்களாப்பா. டைம் டென்ஸ் டு 0னா என்ன அர்த்தம்? அப்போது இந்த டெல்டி அப்படின்றது எப்படி எழுதலாம்? T2 மைனஸ் T1 எழுதலாமா? வாட் இஸ் த T2 அப்படின்றது ஃபைனல் டைம், T1 அப்படின்றது இனிஷியல் டைம்னு எடுத்துக்கணும். இந்த கொலைட் ஆகிறதுக்கு ஃபைனல் டைம் இனிஷியல் டைம்னு இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்? ரெண்டு ஈக்குவலாக இருந்திருக்கும். T2 T1 இந்த ரெண்டும் 5th செகண்ட்ஸில் நம்மளுக்கு கொலைட் ஆகிருக்குன்னா இந்த ஏன்ற பால் பி மேலே கொலைட் ஆகும்போதும் சரி, பீன்ற பால் ஏ மேலே கொலைட் ஆகும்போது ரெண்டுக்குமே இன்ஸ்டன்ட் ஆஃப் சேம் டைம். ஸோ அப்போ டெல்டி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்னது? ஸ்மால்
இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லும்போது இதில் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றத டெல் பி வெக்டார் பை டெல் டி அப்படின்னு கூட எழுதலாம். சேஞ்ச் இன் டைம் வந்து 0 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஏதோ ஒரு செகண்ட்ஸில் கூட நம்மளுக்கு இருக்கலாம். சரிங்களா, 5th செகண்ட்ஸு 10th செகண்ட்ஸ்னு ஏதோ ஒரு செகண்ட்ஸில் கூட டைம் இருக்கலாம். ஆனால் இந்த மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவாக இருக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் 0வாக இருக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம் 0வாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ ஒரு டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதோ அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் 0 ஆகும். அப்போ அதனால் நம்மளுக்கு என்ன செய்யும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0. நியூட்டனுடைய செகண்ட் லாலேருந்து நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கோம்? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்றதுல இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் 0 ஆகும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0. சரிங்களாப்பா? அப்படின்னா அந்த இடத்துல டோட்டல் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட் இன் டைம். டோட்டல் லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா அதோடைய சேஞ்ச் இன் டோட்டல் லீனியர் மொமெண்டம்ன்றது 0. இப்போ ரெஸ்ட்டில் இருந்த இந்த மாசுக்கும் கொலாய்டான அந்த 2வது மாசுக்கும் ரெண்டுக்கும் டோட்டலாக ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுப்பா. இதுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் ரிகாயில் ஆஃப் கன் அப்படின்னு பார்க்கும்போது கன்னுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அதை M1ன்னு வச்சுக்கிடும். புல்லட்டுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அதை M2ன்னு வச்சுக்கிடும். சரிங்களா? இந்த கன்னுடைய வெலாசிட்டி அப்படின்றது நம்மளுக்கு ரிகாயில் ஆகும். கன்னு எப்படி என்ன செய்யும்? புல்லட்டு முன்னே நோக்கி போகும்போது இந்த கன்று வந்து என்ன செய்யும்? பின்ன நோக்கி நம்மளுக்கு போகும் இல்லையா? இது V2ன்ற வெலாசிட்டியில் போச்சுன்னா இந்த கன் அப்படின்றது V1ன்ற வெலாசிட்டியில் பேக்வேர்ட் டைரக்ஷனில் வரும். இந்த ரெண்டோடைய டோட்டல் மொமெண்டமும் இதை P1 இதை P2ன்னு எடுத்துக்கிடும். இந்த ரெண்டோடைய மொமெண்டத்தையும் கூட்டும்போது டோட்டல் மொமெண்டம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? கதை புரியுதுங்களா உங்களுக்கு? இதே தான் எர்த் அண்ட் பால் அப்படின்னு நம்ம பார்க்குற இந்த இதுலேயே நம்ம சொல்ல போகிறோம். இதில் எர்த் அப்படின்றது மிகப்பெரிய மாசு இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது மேலே என்ன செய்யுது? ஒரு பால் வந்து மோதுன்னு வச்சுக்கிடும். அந்த பாலுடைய மாஸ் ரொம்ப கம்மி தான். அந்த பாலுக்கும் எர்த்தோடைய மொமெண்டத்தையும் ரெண்டையும் நம்ம டோட்டலாக பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதே போல் இந்த போட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுற இந்த பர்சனை பாருங்களேன். அவங்க முன்னே நோக்கி ஃபார்வேர்டாக போகும்போது அந்த போட் பின்ன நோக்கி என்ன செய்யுது? அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த 2 பேருடைய மொமெண்டமும், அந்த போட்டும் அதிலிருந்து புஷ் பண்ணி அவங்க ஜம்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த பெர்சனுடைய மொமெண்டமும் டோட்டல் மொமெண்டம் அப்படின்றது இதே போல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா ராக்கெட்டை நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ளைட் ஆஃப் ராக்கெட் அப்படின்றதுல அந்த நாசிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஃபியல் அப்படின்றது இனிஷியலாக இந்த ராக்கெட்டில் இருந்த மாஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது இனிஷியலாக இருந்த இந்த மாசு போக 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 குறையும் போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இனிஷியலாக இருந்த மொமெண்டம் அப்படின்றத P1 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இனிஷியலாக இருந்த மாசு, இனிஷியலாக இருந்த வெலாசிட்டி. ஃபைனலாக இது மேலே போகும்போது அவருடைய மாஸ் குறைஞ்சிருக்கும், அதே நேரத்தில் அவரோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டோடைய அடிஷன், தட் மீன்ஸ் த டோட்டல் மொமெண்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறாத ஒன்றா இருக்கும். சரிங்களாப்பா? இதேமாரி நம்ம சில ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு பாம் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது அது வெடிக்கும்போது பல துண்டுகளாக என்ன செய்யுதுன்னா செதறி விழுகுது. அப்படி செதறி விழுகக்கூடிய இந்த துண்டுகளில் நம்ம இப்போ பார்த்தது 2 மொமெண்டம் P1 ப்ளஸ் P2 தான் சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நிறைய பார்ட்டிகளாக நிறைய மாசு வரக்கூடிய பொருட்களாக என்ன செய்யுதுன்னா செதறி விழுகும்போது எல்லாத்தோடைய டோட்டல் மொமெண்டமும் சேர்த்து பார்க்கும்போது அதோடைய மொமெண்டத்தை நம்ம எப்படி எழுதலாம்? P வெக்டார் டோட்டல் வெக்டார் அப்படின்றத P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் ப்ளஸ் P3 வெக்டார் ப்ளஸ் இப்படியே நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸாக, எவ்வளோ நம்பர் ஆஃப் மாஸஸாக நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோஸ்ட் ஆகி விழுகுதோ எல்லா மாஸுக்கும் டோட்டலாக நம்ம பார்க்கும்போது அதோடைய டோட்டல் மொமெண்டம் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற கான்செப்ட். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.